மருமக்கலை மாணவர்களுக்கு எனது பணிவான அன்பான மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று என்னுடைய மாணவர்கள் புதிதாக ஒரு முக்கியமான பிடி லாக்கை போட்டு காமிப்பார்கள். அதுக்கு பேர் அக்குள் பிடி, ஆம் பிட் லாக்னு பேர். இந்த அக்குள் பிடி ஒரு சிறப்பான ஒரு பிடி. ஏனென்றால் அதில் இந்த லாக்கு போட்ட பிறகு அந்த கையினுடைய ஷோல்டர், புஜம் பயங்கரமாக வலிக்கும். சில வேளை இறங்கிடும், ரொம்ப ஆபத்து. அப்புறம் லாக்கு யார் போடுறாங்களோ அவருக்கு ஒரு கை ஃப்ரீயாக இருக்கும். அந்த கையினால் வேகமாக மூக்கு தண்டில் அடிச்சிடுவான். மூக்கு தண்டு உடஞ்சிருந்தா உயிருக்கு ஆபத்து தான். மூக்கு தண்டு அவன் அடிக்கிற அடி 50 கிலோமீட்டர் வேகத்தில் போகும். பார்த்தீங்களா, ஒரு இரும்பு ராட் எடுத்து மூக்கில் அடித்தா மூக்கு என்ன ஆகும்? அப்படி உடஞ்சி போகும். மூக்கில் அடிப்பான். அல்லது அந்த காது சந்து, அந்த சைடு அதை பார்த்து வேகமாக அடிப்பான். அடிக்கும்போது அந்த கண்டிப்பாக அந்த காது பகுதியில் உள்ள வருமங்கள் எல்லாம் பாதிக்கப்படும். செய்குத்தி வருமோ, பால வருமோ, குருத்து வருமோ, எல்லா வருமமும் பாதிக்கப்பட்டுரும். கண்டிப்பாக மரணம் ஏற்படுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அந்த வகையில் பார்க்கும்போது இந்த பிடி ஒரு ஆபத்தான பிடி. லாக்கு போட்ட பிறகு உன்னுடைய ஒரு கையினால் நீ இதெல்லாம் செய்ய முடியும். கத்தி எடுத்து குத்த வந்தால் கூட அந்த லாக்கை போட்டுடலாம். போட்டுட்டு அவனுடைய குத்தக்கூடிய கத்தியை அப்படியே பிடுங்கிட்டு குத்தினுடைய மார்பில் ஒரே குத்து, ஒரு 70 கிலோமீட்டர் வேகத்தில் அந்த கத்தி வேகமாக செஸ்ட்டில் குத்தும்போது அந்த செஸ்ட் உடஞ்சிடும். மார்பு உடஞ்சி உள்ள இதயம் அழகாக தெரியும். இதயமும் தெரியும், நுரையீரலும் தெரியும். பார்த்தீங்களா, ரொம்ப ஆபத்து. எனவே இது ஒரு பயங்கரமான லாக்கு. மருமக்கரையில் உள்ள அனைத்து லாக்குகளுமே ஆபத்தான லாக்குகள் தான், ஆபத்தான பிடிகள் தான். ஒரு 70-80 பிடிகள் மிகவும் ஆபத்தானவை. அதில் இது ஒரு லாக்கு ரொம்ப ஆபத்தான பிடி. ஒருவனை சாகடிக்க வேண்டும் என்றால் இந்த லாக்கை போட்டு அவனை ஒரு செகண்டில் கொண்டுடலாம். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான லாக்கு தான் அந்த லாக்கு. இதை ஆம் பிட் லாக், அக்குள் பிடி என்று கூறுவார். இப்பொழுது என்னுடைய 2 மாணவர்கள் இந்த பிடியை போட்டு காண்பிப்பார்கள், பாருங்கள். பார்த்தீங்களா, நல்லா பார்த்தீங்க. அவனுடைய ஒரு கை அங்கே இருக்குது, அதை எடுக்கவே முடியாது. அந்த கை, இந்த ஷோல்டர் இங்கே வலிக்கும். இந்த கை கரெக்டாக அங்கே மாட்டிக்கிட்டது. பார்த்தீங்களா, பிடிச்சிருக்கிறான். அந்த இடது கையினால் இந்த ஸ்ட்ராங் அங்கே பிடிச்சிருப்பான். இந்த ஷோல்டரும் வலிக்கும், இந்த ஷோல்டரும் வலிக்கும். அந்த கையை டைட்டாக பிடிச்சான்னா இவனுக்கு உயிர் போயிடும். பார்த்தீங்களா, இப்போ அவன் குத்துனான். ஆனால் கத்தி இவன் கையில் இருக்குது. இப்போ இந்த கத்தி எடுத்து இந்த மார்பில் குத்துனான்னா மார்பு கண்டிப்பாக உடஞ்சி போகும். அல்லது இந்த மூக்கில் ஒரே குத்து, அல்லது அப்படி அடிச்சுட்டான்னா இந்த மூக்கு தண்டு டவார்னு உடஞ்சிடும். மூக்கு தண்டு உடஞ்சிட்டுனா உயிருக்கு ஆபத்து தான். அதுபோல் செவி குத்தி எல்லாம் அந்த ஃபேஸ் அவனுடைய கண்ட்ரோலில் வந்துட்டு. பார்த்தீங்களா, அந்த ஃபேஸ் அவனுடைய கண்ட்ரோலில் வர காரணத்தினால அவனுக்கு என்னன்னாலும் செய்து அடிக்க வந்த எதிரியை கீழே சரண்டர் பண்ணிடலாம். அவனை கண்டிப்பாக உறுப்புகளை சேதமடைய செய்து அவனுடைய உயிரை பிரித்து விடலாம். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான அப்படி தான் இந்த ஆம் பிட் லாக், அப்படி இருப்பார். இதில் எஸ்கேப் ஆக முடியுமா? நீங்கள் நினைப்பீங்க எஸ்கேப் ஆக முடியும்னு. வலிக்கிற வலி அவனுக்கு தான் தெரியும். இதை டைட் பண்ணுன்னு சொன்னேன்னா டைட் பண்ணான்னு வச்சுக்கோ, போயிடும். எனவே இந்த லாக்கை நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ண வேண்டும். மருமக்கலையில் வரக்கூடிய ஒரு 70க்கும் அதிகமான பிடிகளில் இது ஒரு முக்கியமான பிடி. இந்த பிடி இந்த மாடல் இன்னைக்கு செய்து காமிக்கிறாங்க. நீங்கள் இதை நல்லா ஃபாலோ பண்ணி கட்டிடுங்க. ஆனால் எப்படி நீங்கள் லாக்கை கற்றுக்கொடுத்துட்டாலும் ஒரு ஆசானுடைய உதவி இல்லாமல் இந்த லாக்கை நீங்கள் கற்றுக்கொள்ளவே முடியாது. இந்த டிவியை பார்த்து, அதேபோல் இந்த மெசேஜை நீங்கள் பார்த்து நீங்கள் கற்றிங்கன்னா அது ஆபத்தாக தான் முடியும். ஒரு மாஸ்டருடைய உதவியோடு தான் இந்த லாக்கை நீங்கள் கற்றுக்கொள்ள முடியும். அப்படி தான் அதனுடைய நுணுக்கம், போடக்கூடிய மெத்தடு, எவ்வளவு வேகத்தில் போட வேண்டும், எந்த உறுப்பு பாதிக்க வேண்டும் என்பதெல்லாம் கிளியராக தெரியும். மற்றபடி நீங்கள் ஏடகுடமாக போட்டிங்கன்னா அது ரொம்ப ஆபத்தில் முடிஞ்சிடும். அது கற்றுக்கவே முடியாது. எனவே அந்த விதத்தில் பார்க்கும்போது மருமக்கலையில் உள்ள, தற்காப்பு கலையில் உள்ள அனைத்து பிடிகளையும் ஒரு ஆசானுடைய உதவியோடு நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.